1577 வருஷம் நகாஷினில் நடந்த போரில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் ஓடா நொபுனாகா சென்ட்ரல் ஜப்பானோட முக்கியமான பவராக மாறிடுறாரு. இவருக்கு டக்கேடானால் ஏற்பட்ட எதிர்ப்புகளும் இல்லாததுனால இப்போ ஜப்பானோட இன்னொரு சூப்பர் பவராக இருந்த சென்கோகு கிளானோட ஜெடாய் அந்த ஒசுகி கென்ஷின் கூட போர் செய்யறதை தடுக்கிறதுக்கு இடையில் யாருமே இல்லைன்னு தான் சொன்னோம். அப்படி அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான போர் நடந்துச்சுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்து முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஒசுகி கென்ஷன் தான் ஜப்பானோட ஒரு சென்ட்ரலைஸ்டு ஐகான் ஃபிகராகவே இருக்காருன்னு தான் சொன்னோம். ஏன்னா இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமும் சரி, அவரோட போர் திறனும் சரி, அந்த மக்களோட நலன் கணக்காக இருந்ததுனால அவங்க எல்லாருக்குமே இவரை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இவரை புத்திஸ்டோட போர் கடவுளான பிஷமன்டன் கூட இவரை ஒப்பிட்டு பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேர் இவரை காட் ஆஃப் வார்னு கூட கூப்பிட்ருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா இவர் அந்த காலகட்டத்தோட ஜப்பானோட சூப்பர் பவராக இருந்த டக்கேடா கூட பல போர்களில் ஈடுபட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த போரில் அடைஞ்ச வெற்றிகளும் அவங்களோட படைக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே அதிகம் தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் ஒசுகி கென்ஷன் ஓடா நொபுனாகா கூட அலைன்ஸாக தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த அலைன்ஸ்லாம் அவங்க டக்கேடா கூட போர் செய்கிற வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒசுகி ஓடாவோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் சொன்னோம். ஒரு ஆம்பிஷியனாக பர்சனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் ஜப்பானோட நிலங்களில் தொடர்ந்து அவரோட நிலங்கள் அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் இது மாதிரியான ஒரு ஆள்கிட்ட அவங்க அலைன்ஸாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அலைன்ஷிப்பை அவர் முறிச்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எதிரியாக இருந்த டக்கேடா கிளானோட கட்சுனரி கூட இவர் அலைன்ஸாகவும் மாறிடுறாரு. ஆனால் இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருந்தால் கூட ஓடா நொபுனாகா இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. அவர் நகாஷினில் அடைஞ்ச வெற்றியை தொடர்ந்து அவரோட நிலங்களை அவர் பிரம்மாண்டமாக வளர்க்குறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட நிலங்களுக்கு பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன வில்லேஜஸையும் புத்திஸ்ட் டெம்பிள்ஸையும் இவர் தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளெலாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு இக்கோயிக்கி அப்படின்ற ஒரு பீப்புள்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட போகிற இவர் தொடர்ந்து நடத்திட்டே இருந்தார். இவங்கள்ட்ட ஒரு பெரிய படை இல்லைன்னா கூட பல சாமுராய்ஸ்லாம் இவங்களோட படை கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களை அட்டாக் பண்ணி இந்த நிலங்களை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஓடா நொபுனாகாவுக்கு பல சாமுராய்ஸ் அவரோட படைக்குள்ளே சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒசுகி கென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடா செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா இக்கோயிக்கி கிட்ட அவர் அலைன்ஸாக மாறிடுறாரு. இதனால் ஓடா நொபுனாகாவோட அடுத்த ஸ்டெப்லாம் என்னன்ட்டு ஒசுகிக்கு நல்லாவே தெரிய வந்துடும். இப்போ ஓடா நொபுனாகா எல்லா பக்கத்துலேயும் போருக்காக தயாராகவே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்க எல்லா கிளான்ஸும் இப்போ ஒன்றாவே இருக்காங்க. அதனால் ஒரு சின்ன தீப்பொறி கூட போதும் சென்ட்ரல் ஜப்பானில் ஒரு பெரிய போர் வெடிக்கிறதுக்கு இது காரணமாக கூட மாறும். இந்த நேரத்தில் ஓடா என்ன பண்ணுறாருன்னா நாட்டோட அரசரை தோக்கடிச்சிட்டு அந்த இடத்துல இவங்களோட பப்பட் ரூலரை இவர் ஓவர் பிளேஸ் பண்ணிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்தால் ஒசுகி சும்மா இருப்பாருன்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா தன்னோட அலைன்ஸாக இருக்க ஒரு நிலத்தில் அட்டாக் பண்ணிவிட்டு ஓடா இது மாதிரி என்ன பண்ணுற விஷயங்களை ஒசுகி பார்த்துட்டு சும்மா இல்லை. 20,000 படை வீரர்களோடு கொண்டுட்டு போயிட்டு நாட்டோட கேசலில் அவர் சீஜில் ஈடுபட்டிருந்தார். இந்த மாதிரி சீஜில் ஈடுபட்டிருக்கும்போது அவங்களால அமைக்கப்பட்டிருந்த ஒரு பப்பட் ரூலர் என்ன பண்ணிடுறாருன்னா ஓடாக்கு இந்த விஷயத்த மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு. இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ஓடா நொபுனாகா என்ன பண்ணுறாருன்னா அவரோட 3 பெரிய படைத்தளபதிகளை நாட்டோட கேஸில் காப்பாற்றுறதுக்காக அனுப்பிச்சி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட 32,000 படை வீரர்களும் அவர் அனுப்பிச்சி வைக்கிறாரு. இந்த 3 படைத்தளபதியில் அடுத்து ஓடா நொபுனாகாவை சக்ஸஸராக இருக்க போகிற டொயோட்டோமோ ஹிடேயோஷியும் இருக்கிறாரு. இவர் தான் ஜப்பானை யூனிஃபிகேஷன் பண்ண 3 பிரம்மாண்டமான வீரர்களில் ஒருத்தரும் கூட. ஆனால் ஓடா நொபுனாகாவோட படைத்தளபதிகள்லாம் நாட்டோவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒசுகி கென்ஷன் அந்த சிட்டியவே கேப்சர் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கொடியும் அங்கே பறக்க விட்டுறாரு. ஓடாவோட படைத்தளபதிகள்லாம் நாட்டோட ப்ராவின்ஸுக்கு கிட்ட வரும்போது தான் அவங்க ஆல்ரெடி ஒசுகி கென்ஷன் கிட்ட தோற்று போன விஷயங்கள் தெரிய வருது. அதனால் இதுக்கப்புறம் அவங்களோட படையெடுப்பை தொடர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்த வழியிலே திரும்பி போகலாம் அப்படின்ட்டு பேக் அடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஓடா நொபுனாகா அவரோட படை வீரர்களோட வந்ததுக்கப்புறம் அவரோட 3 படைத்தளபதி கூட ஒன்றா சேர்ந்துறாரு. அவருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்துருச்சு. அதனால் ஓடா நொபுனாகாவோட மொத்த படையும் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த நேரத்தில் ஓடா நொபுனாகாவோட மொத்த படைகள் மொத்தம் 50,000 படை வீரர்கள் இருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் இருந்த ஒசுகி கென்ஷன் என்ன பண்ணுறாருன்னா ஓடா நொபுனாகாவோட படைகள் இருந்த பக்கம் அவரோட படை வீரர்களை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனால் 2 படை வீரர்களும் ஒரு சின்ன ஆற்றுக்கு அரங்கில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒசுகி கென்ஷனோட படைகளில் வெறும் 30,000 படை வீரர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ட்ரைனிங்கும் அவங்களோட வீரமும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னு தான் நமக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்க்க இருக்கிறது ஓடா நொபுனாகாவோட பிரம்மாண்டமான படை. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓடா நொபுனாகாவோட படைகள் இது வரைக்கும் தோக்கடிக்கப்படவே இல்லை. அதனால ஒசுகி கென்ஷன் இப்போ மீட் பண்ணுறது யாராலையுமே இது வரைக்கும் தோக்கடிக்க முடியாத படையாக கூட இருக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த படையெடுப்பில் 2 பக்கத்தில் ஜெயிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா ஓட நொபுனாகா கிட்ட அதிகமான படை வீரர்கள் இருக்காங்க, ஒசுகி கென்ஷன் கிட்ட திறமையான படை வீரர்கள் இருக்காங்க. இந்த 2 படை வீரர்களையும் சரி, எந்த படை தளபதி போரில் வெற்றி அடைஞ்சாலும் அவங்க சென்ட்ரல் ஜப்பானோட முக்கியமான பவராக மாறிடுவாங்க. ஏன்னா டக்கேடோ இப்போ பெரிய பவராக இல்லாததுனால இந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்று ஓட நொபுனாகா இல்லை ஒசுகி கென்ஷன் மட்டுமே சரியான ஆளாக இருப்பாங்க. போர்க்களத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஓட நொபுனாகா என்ன பிளான் வச்சுருந்தாருன்னா, ஒசுகி கென்ஷனோட படைகளை தூரத்துலேருந்து சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாரு. ஏன்னா கிட்ட ரேஞ்சில் விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒசுகியோட படை வீரர்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக மாறிடும். அதனால் அவங்கள கிட்ட நெருங்க விடாமல் தூரத்துலேருந்தே நம்ம போரில் ஈடுபட்டு அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாரு. இன்னொரு பக்கத்தில் இருந்த ஒசுகி கென்ஷன் என்ன நினச்சிருந்தாருன்னா, எப்படியாவது படை வீரர்களை ஓட நொபுனாகாவோட படை கிட்ட கொண்டு போயிடணும். ஏன்னா ஷார்ட் ரேஞ்சில் போர் ஏற்பட்டுச்சுன்னா படை எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிற ஓட நொபுனாகாவோட படையை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஒசுகி கென்ஷனோட பிளான் இருந்துச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக போர்க்களம் ஆத்தம் கரையில் மாட்டிக்கிட்டதுனால எந்த இடத்துல போர் செய்யணும் அப்படின்ட்டு இவங்க முடிவு பண்ணுறதுக்கு சரியான நேரமோ இல்லை சரியான வாய்ப்போ அமையலன்னு தான் சொல்லணும். கென்ஷன் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க போர்க்களத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அவங்களோட ஒரு சின்ன படை வீரர்களை ரிவரை கிராஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு போர்க்களத்தோட ஒரு பக்கத்தில் அனுப்பிச்சி வச்சுருந்தார். இந்த ட்ரிக்கை பார்த்தா பல பேருக்கு அரப்ஸோட படையெடுப்பு தான் ஞாபகம் வரும். ஏன்னா அரப்ஸ்லாம் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அவங்களோட படை வீரர்கள்லாம் டெசர்ட்டோட டீப்பர் சைடில் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. மறுநாள் போர் நடக்கும்போது பின்னாடி பக்கத்துலேருந்து அரப்ஸோட படை வீரர்கள்லாம் அட்டாக் பண்ணி 2 பக்கத்துலேருந்தும் ஒரே நேரத்தில் போர் நடத்தி போர் வீரர்களை கொண்டுடுவாங்க. ஆனால் இது அரப்ஸோட இன்வெஷன் இல்லை, ஜாப்பனீஸோட போர்க்களம். அதனால் இவங்க எப்பவுமே வித்தியாசமான விஷயங்களை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓட நொபுனாகா என்ன பண்ணுறாருன்னா, ஒசுகியோட படை 2 பெரியதாக பார்த்துக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக இவங்க இப்போ அவங்க ஏற்கனவே இருந்த படை எண்ணிக்கையை விட குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்கள அட்டாக் பண்ணி கண்டிப்பாக அவங்கள தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட படை வீரர்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அதனால் அவங்களோட படை வீரர்கள்லாம் இந்த நேரத்தில் ரிவரை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே முன்னோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஓட நொபுனாகாவோட படை எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அவங்களோட படை வீரர்கள்லாம் ரொம்பவே எந்தூசியாசமாக ஒசுகியோட படையை நோக்கி அவங்க போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் இருந்த ஒசுகியோட படைகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் முன்னேறி போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 2 படைகளும் ஆத்தங்கரையிலே மீட் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் ஓட நொபுனாகாவோட பிரம்மாண்டமான படை ஆத்தங்கரையோட பாதியிலையும் ஒசுகியோட படைகள்லாம் ஆத்தங்கரையோட பேங்க்ஸ்லேயும் நின்று போரில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஓட நொபுனாகாவோட பிரம்மாண்டமான படை வந்துகிட்டே இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் ஒசுகி அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் நெஞ்ச படையும் முன்னோக்கி அனுப்பிச்சு அவங்கள தடுக்கிறத மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக வச்சுருந்தார். அதனால் ஓடோட பிரம்மாண்டமான படை ஆத்தங்கரையோட தண்ணி பகுதிகளில் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஒசுகியோட பிளானே தெரிய வந்துச்சு. ஏன்னா அவர் அனுப்பிச்சிருந்த ஒரு சின்ன படை என்ன போயிருந்தாங்கன்னா, ஆத்தங்கரையோட டேமுக்கு போயிருந்தாங்க. அங்கேருந்து தண்ணியை திறந்து விட்டதுனால நதிக்கரையில் நின்று போர் செஞ்சுட்டு இருந்த ஓட நொபுனாகாவோட பிரம்மாண்டமான படை வீரர்களில் கொஞ்சம் பேர் ஆத்தங்கரையோட அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. எஞ்சிருந்த பேர் ஓடோட பிரம்மாண்டமான படையோட அவங்க டிட்டாச் ஆகிட்டாங்க. இதனால அவங்க ஐசோலேட்டடாக சின்ன படையோட போர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி பக்கம் ஆத்தங்கரையும் முன்னாடி பக்கம் ஒசுகியோட படைகளும் தான் இருந்திருந்தாங்க. ஒசுகி இது மாதிரி ஏற்கனவே நடக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சு தான் இந்த பிளானை அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஓடோட படைக்கிட்ட தன்னோட படைகள் கம்மியாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட படை வீரர்களை இன்னொரு பக்கத்துலேருந்து டைவெர்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்த படை வீரர்களை தண்ணியில் அடித்து போக வச்சுட்டு மீதி இருந்த படை வீரர்களோட போர் செய்கிறது தான் ஒசுகியோட ஆரம்ப கால பிளானாகவே இருந்திருக்கு. இதனால் ஆரம்பமாக போர்க்களத்துக்கு முன்னாடி நோக்கி வந்துட்டு இருந்த ஓட நொபுனாகாவோட படை வீரர்கள்லாம் ஏமாற்றத்தோடையும் பயத்தோடையும் ஓட நொபுனாகாவோட பெரிய படை கூட போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. போர்க்களத்தில் ஒசுகி கென்ஷன் பண்ணதை பார்த்துட்டு ஓட நொபுனாகா ரொம்பவே பிரம்மாண்டமாக வேந்து போயிட்டான்னு தான் சொன்னோம். அவர்கிட்ட ஒரு பெரிய படை இருந்தோம், இது வரைக்கும் தோக்கடிக்க முடியாத வீரர்கள் இருந்தோம். இந்த போரில் ஒசுகி கென்ஷன் தான் ஜெயிச்சிட்டாரு. அதனால் அவரோட பெரிய படையை எடுத்துகிட்டு ஓட நொபுனாகா அவரோட முதலும் கடைசியான தோல்வியை ஏற்றுக்கிட்டு போர்க்களத்தை விட்டு பின்னோக்கி போயிடுறாரு. ஒசுகி போரின் கடவுளாக குறிப்பிடப்படுறதுக்கெலாம் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு சொன்னோம். ஏன்னா தன்னை விட பிரம்மாண்டமான படை வச்சுருந்த ஓட நொபுனாகாவோட தோக்கடிக்க முடியாத படையை இவர் தோக்கடிச்சிடறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்வியை தொடர்ந்து ஓட நொபுனாகா அவரோட கான்ஃபிடென்ஸையும் அவர் கேப்சர் பண்ணி வச்சுருந்த நாட்டோட நிலங்களையும் இழந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு ஓட நொபுனாகா ஒரு தோக்கடிக்க முடியாத வீரர் கிடையாது, அவருக்கும் தோல்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரிய வச்சிடுறாரு. இது சென்ட்ரல் ஜப்பானோட நிலங்களில் ஒரு பெரிய புது பவராக எமர்ஜென்ட் இருந்த ஓட நொபுனாகாவோட பெருமையை சுத்தமாகவே குலைக்கிற மாதிரி ஒரு காரணமாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒசுகியோட கிளானுக்கு இது பெரிய பெருமையோ சேர்த்து வச்சதுன்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் ஒசுகி என்ன நினச்சிருந்தான்னா, இவருக்கு புது எதிரியாக உருவாகிட்டு இருந்த ஓட நொபுனாகாவை கண்டிப்பாக தோக்கடிக்கணும், அவரோட நிலங்களில் தொடர்ந்து போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படை வீரர்களை தயார் செஞ்சுட்டு இருந்தார். இந்த வருஷத்தில் தான் ஒசுகியோட பழைய எதிரியான டக்கேடோ கென்ஷன் கிட்ட இவர் அலைன்ஸாகவும் மாறினார். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே ஒசுகி கென்ஷன் அதிகமாக குடிச்சதுனால உடல்நிலை சரியில்லாததுனால இறந்து போயிடாரு.
ஆனால் நூற்றாண்டுகள் கடந்து ஒசுகி கென்ஷினோட பெருமை மட்டும் இன்னும் ஜப்பானில் பல இடங்களில் எதிர் வச்சுட்டே தான் இருக்குது. இதே மாதிரி வரலாறில் பல இன்ட்ரெஸ்டிங்கான போர்களும் பல இன்ட்ரெஸ்டிங்கான மக்களை பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி.